ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் தேடி ரேவதி வந்து கிடைக்கல அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இலக்கியா ரேவதி அவளுடைய வீட்டில் தான் மறைச்சி வச்சுருப்பா அப்படின்ட்டு டவுட் பட்டு ஸ்வீட்டும் ஒரு பொக்கையோடு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நம்முடைய கௌதம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. எதுக்குடா அந்த ஸ்வீட்டு இந்த பொக்கை அப்படின்றதுக்கு நீங்கள் மாணிக்கத்தோட இடத்த என்கிட்ட பறிச்சிட்டிங்களா அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பதில் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு எனக்கு தேவையான பொருள் ஒன்று இலக்கியா கட்டி இருக்குது, அதை நான் வாங்கிட்டு போயிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இலக்கியா இவன் என்ன சொல்கிறான் எனக்கு ஒன்றும் புரியலை, அவன் எதுக்காக உன்னை பார்க்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா கேட்குறதுக்கு அதுக்கு நம்முடைய இலக்கிய எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேங்க. இது ஒரு சிம்பிள் விஷயங்க. அவனுடைய டாக்குமெண்ட் நம்மக்கிட்ட இருக்குல்ல, அதை தான் கேட்டு வந்திருப்பான் அப்படின்னு விஷயத்தை முடிச்சிருக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இலக்கியாவோட முகத்தில் அவ்வளோ பதட்டங்க. எங்கே ரேவதி அத்தை இங்கே தான் இருக்காங்கன்றத மோப்ப முடிச்சு வந்துட்டானே, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் கூட அறிவில்லாத சீரியல்னால் இது தாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானி பார்த்தீங்கன்னா மரியாதையாக என் வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போகிறோமா அப்படி என்ன உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, என்னை விரட்டுறதுலேயே குறியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் நம்முடைய இலக்கியா கிட்ட போயிட்டு என்ன இலக்கியா ரேவதியோட விஷயத்தை உன் வீட்டில் இருக்கவங்க கிட்ட இன்னுமே சொல்லலையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய எஸ்எஸ்கே போயிட்டு சொல்கிறாங்க. என்ன இலக்கியா என்ன உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானி ரொம்பவுமே கோவப்பட்டு நம்முடைய எஸ்எஸ்கே கிட்ட போடா வெளியேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இருமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு அந்த ஸ்வீட் வீணாகக்கூடாதே, சே அந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக கௌதம்க்கு என் கையால் ஊட்டி விடணும் அப்படின்ட்டு அந்த ஸ்வீட்டை எடுத்து ஊட்டி விட்றன்ற பேரில் எப்படியாவது வீட்டை சுற்றி பார்த்து அந்த ரேவதி இங்கே இருக்கலான்றத தெரிஞ்சுக்கிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு முடிவோடு வந்திருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டை ஊட்டுறப்ப நம்முடைய கௌதம் தட்டி விட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நீ இருமா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், முதல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறோம். நம்முடைய இலக்கியாவோட ரூமில் தாங்க இந்த ரேவதி மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணி ஆகுமே அங்கே இருக்கிறது ரேவதி தானே அப்படின்ட்டு இந்த எஸ்எஸ்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பொக்கையை சோஃபா மேலே எடுத்துக்கிட்டு எல்லோரும் போக விட்டுட்டு அதுக்காக திரும்பவும் வீட்டுக்குள்ளே கௌதமோட ரூமுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சி பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதி எங்கே இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அந்த ரேவதி பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதமோட வீட்டில் மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ரேவதி நீங்கள் தான் நடி இருக்க, உனக்கு இருக்குடி கூடிய சீக்கிரம் இந்த வீட்டிலேருந்து எப்படி உன்னை கடத்திட்டு போய் போட்டு தள்ளுறன்றத பிளான் பண்ணுறேன். உன்னை போட்டு தள்ளின கையோட இலக்கியாவுமே போட்டு தள்ளுறேன் அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டு அப்படியே நம்முடைய ரேவதி மறைஞ்சிருந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடத்துல கிளம்புறோம் விட்டு வெளியே டேய் கையை கழுவிட்டு வெளியே போகிறேன், என்னடா இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு நம்முடைய கௌதம் அவனுடைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்க. அவனுடைய ஆட்களுக்கு இல்லை ரேவதி இங்கே தாண்டா இலக்கியா மறைச்சி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய ரேவதியோட நிலைமை எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.